ஸோ இந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம அந்த வீடியோ பண்ணுறோம். அதாவது 2024 11ஆம் தேதி அந்த வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்சன்ஸில் வந்து சைட்டை ரிஜெக்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசனாக தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இமேஜ் வச்சு வீடியோ பண்ணியிருக்கோம், ஆட்சன்ஸை வச்சும் வீடியோ பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் நாளாக கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சில கைடு இதோட உங்களுக்கு நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் லேட்டாக வீடியோ பண்ணுறோம். இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோட சைட் தான், அதாவது நம்ம தான் அந்த சைட்டை ரெடி பண்ணி கொடுத்தோம். அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ப்ரோ எனக்கு 2 தடவை ரிஜெக்ட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம வேர்ட்பிரஸில் அதாவது ஒரு ஹோஸ்டிங் வாங்கி அந்த ஒரு சைட் ரெடி பண்ணி கொடுத்தோம். இப்போ இந்த சைட் வந்து 2வது தடவை ரிஜெக்ட் ஆகிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த இமேஜை மட்டும் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. ப்ரோ நீங்கள் இந்த இமேஜை மட்டும் அனுப்பாதீங்க, இந்த இமேஜில் காமனாக வர்றது மட்டும்தான் வரும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்துருக்க உங்கள்கிட்ட காமனாக இதே பதில் தான். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி இமேஜை மட்டும் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நிறைய பேர் இந்த இமெயில் வர இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து நிறைய பேர் அனுப்புகிறீங்க. அதனால தான் நம்ம இதே பேஜில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி அனுப்பினா மட்டும் இது என்ன பிரச்சனை, எதனால் இந்த இஷ்யூ வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க தெளிவாக அவங்க புரியாது. காமனாக இந்த மெயில் தான் எல்லாத்துக்குமே வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த மெயில் அனுப்பிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அவர் தொடர்பு கொண்டார், கேட்டிருந்தார். இது மாதிரி நம்மளும் சொல்லியிருந்தோம், ப்ரோ இது மாதிரி அனுப்பாதீங்க, எனக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க, நான் வந்து செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா சைட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி கொடுங்க நம்ம கொடுத்துருந்தாரு. நம்ம லாகின் பண்ணோம். லாகின் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த மெயில் வந்துருந்துச்சு. அப்புறம் நம்ம ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அதோட ஃபுல் ரீசன் தெரியும். இது வந்து நமக்கு இங்கே ரீசன் கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம அவரோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எந்த ஒரு சைட்டுமே இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சைட் வச்சுருந்துருக்காரு. அவர் அதே தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன்னாரு. வேறு ஒரு ரீசனுக்காக டெலிட் பண்ணிட்டேன்னு சொன்னார். அதனால் நம்ம அதை விட்டுருவோம். அந்த இதுக்கு நம்ம போவேன்னா யூடியூப் வச்சுருக்காரு. யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து நம்ம அது தேவைப்படல, நம்ம சைட்டுக்கு போயிடலாம். இப்போ உங்களோட சைட்லேயே வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம சைட்டுக்கு தான் போகணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்தது வந்து கூகுள் சைட் கிட்டில் லிங்க்கில் இருக்குது. பார்த்திங்க இதே பிளாகராக இருந்துச்சுன்னா கனெக்டட் பிளாகர்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து காமனாக இந்த மாதிரி தான் வரும். இதை நம்ம இந்த டொமைன் இடத்துல வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ 2வது தடவை நம்ம ஒரு சைட்டை சப்மிட் பண்ணி ரிஜெக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து டேட் எதுவுமே மென்ஷன் ஆகி வரல. இதே நீங்கள் வேறு ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்து நீங்கள் 2-3 தரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுங்கிற ஒரு டேட் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ரிக்வெஸ்ட் ரிவ்யூ பட்டன் அதில் இருக்காது. அந்த டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ரிக்வெஸ்ட் ரிவ்யூ பட்டன் வந்து வரும். அதனால் இதை நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கோங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக இவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. இதற்கு வந்து சைட்டு வந்து டவுன் ஆகிருக்கு, அன்அவைலபிள் சைட்டு. அதாவது இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்தப்போ யூஆர்எல் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. அதனால் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், இல்லை ப்ரோ யூஆர்லாம் எடுக்குது, நான் லாகின் பண்ணி பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு இவருமே சொன்னார். அதில் உங்களுக்கு நான் வந்து இன்னொரு உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கைடோட நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதை பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்சன்ஸோட கம்யூனிட்டி டேப் இங்கே பேருங்க. இந்த டேப்பில் இதோட கம்யூனிட்டி டேப்போட லிங்க் இந்த வீடியோக்கில் நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன ரீசன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ப்ராப்ளம் தான் இவங்களுக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இவங்களே கம்யூனிட்டி டேப்பில் இதில் என்ன ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இஷ்யூவை இது பண்ணவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க, இல்லாட்டிக்கு கூகுள் ஆட்சன்ஸ் டீம்லேருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க. நானே எனக்கு ஒரு இதுக்கு முன்னாடி இல்லைங்க, இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நானுமே பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சில இது கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் ஆச்சு. நம்மளை மாதிரி நிறைய பேர் அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணவங்க இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி டேப்புன்னு வச்சுங்களேன், கம்யூனிட்டி டேப்பு தான் இது. நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ அவருக்கு யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா சைட்டு டவுன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். நிறைய பேர் வந்து இல்லை ப்ரோ சைட்டெலாம் டவுன் ஆகாது அப்படின்னு திருப்பி அதே கேள்வி வந்து ரீசனாக கேட்பீங்க. கேள்வியை நீங்களே கேட்டு பதிலே நீங்களே சொல்லக்கூடாது. அன்அவைலபிள் சைட்டுன்னு வருது. இப்போ இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து டொமைன் வச்சு சர்ச் பண்ணியிருக்காங்க ஒர்க்கிங். இது எக்ஸாம்பிளுக்கு தான், இதை வச்சு நீங்கள் எடுத்துங்க. சேம் ப்ராப்ளம் இவருக்கு வந்தது தான். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் www.ன்னு போட்டு அவரோட டொமைன் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஒர்க்கிங்கில் வந்திருக்கு. எல்லாமே பாருங்கள் ஒர்க்கிங். கீழே பாருங்கள் ஒர்க்கிங் நாட் ஒர்க்கிங்னு வருது. HTTPS 2 போட்டு வருது பார்த்தீங்களா, இது நாட் ஒர்க்கிங்கில் வருது. இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துங்க. 2 4 6 யூஆர்எல் இருக்குது. இந்த 6 யூஆர்எல்லே உங்கள் டைப் பண்ணால் உங்கள் சைட் ஓப்பன் ஆகணும். இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது.
நம்ம காமனாக என்ன நினைப்போம், நம்ம வந்து இந்த ஹெச்டிபிபிஎஸ் இருக்காது, இந்த www ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இல்லாட்டி இந்த டொமைன் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இல்லை அப்படின்னா https www டாட் அந்த டொமைன் என்ன நேமோ அதை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். இதை மட்டும் தான் ஓப்பன் பண்ணும். ஏன் நான் அந்த டொமைன் நேமு சொல்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம வந்து உங்களோட டொமைன் வேறு நேமாக இருக்கலாம், அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம டைப் பண்ணி பார்க்க மாட்டோம். இந்த மாதிரிலாம் டைப் பண்ணி பாருங்கள், உங்கள் சைட் ஓப்பன் ஆச்சுன்னா அப்படின்னா இந்த எரர் வந்து உங்களுக்கு வராது. இந்த சைட்டு டவுன் அப்படிங்கிறது வரவே வராது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்து உடனே சால்வ் ஆயிரும். இல்லை ப்ரோ எனக்கு வேறு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு லோ வேல்யூ கண்டென்ட் வந்திருக்கு, வேறு மாதிரி இஷ்யூ வருது அப்படின்னா சேமே நீங்கள் அதே கம்யூனிட்டி டேப்லேயே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்போட ஹோம் பேஜை நான் லிங்க் அந்த வீடியோக்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதுலேயுமே ஏன்னா நம்ம வீடியோ எவ்வளோ தான் நம்ம சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அதே கேள்வியை தான் நிறையா பேர் கேட்குறீங்க. அதனால் கூகுள் ஆட்சன்ஸ் டீம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கம்யூனிட்டி டேப்பில் இது வந்து அஃபிஷியல் கூகுள் கம்யூனிட்டி டேப் தான், கூகுள் ஆட்சன்ஸ் கம்யூனிட்டி டேப் தான். நீங்கள் தாராளமாக அதில் உங்களை ப்ராப்ளத்தில் மென்ஷன் பண்ணலாம். என்ன பிரச்சனை வருதுங்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரக்கூடாது, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு ஆன்சர்னு சொல்லலாம். இப்போ இதை ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர் வரக்கூடாது, இந்த மாதிரி இதுங்கிறது தான் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குங்க. இப்போ ஆட்சன்ஸ் நம்ம நினைக்கிறது ஒரே ஒரு சைட்டு லிங்கை மட்டும் போட்டோன்னே உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அப்படி கிடச்சிடும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு 10 போஸ்ட் எடுத்து போட்டுட்டு கூகுள் ஆட்சன்ஸு. இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது ஒன்றும் இல்லை, அவரோட சைட் லிங்க்கை நம்ம இதில் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு யூஆர்எல் காமிச்சிருந்தேன், அதுபடி யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, இதெல்லாம் கிடச்சுன்னா. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே ஒரு சில பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு உண்டான ரீசன் அதுலேயுமே இருக்கும். இதுதான் 2021 போட்டிருந்தது. இதுபோல் எல்லா ஒரு பிரச்சனைக்குமே நீங்கள் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவு செய்து யாராவது வந்து ஸ்கேம் பண்ணணும், இந்த குரூப்பில் போய் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நினச்சி யாரும் ஜாயின் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நிறையா 2023 ஸ்டார்டிங்கில் இன்னும் வரலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் யாருமே கற்றுக்கிறதுக்கு வரல, ஒருத்தர் தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லை புதுசாக வந்தவங்களும் கிடையாது. புதுசாக வந்து அவங்களால ஒரு சைட் ரன் பண்ண முடியாட்டி அவங்களோட ஆட்சன்ஸ் டிசபிள் ஆனாலும் இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டெலிகிராமில் வியாபாரியாக மாறுறாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு கிளாஸ் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நிறையா வருது இஷ்யூ. என்னோடய குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவரை டெலீட் பண்ணிட்டேன், பட் நீக்கிட்டேன். அவங்களையும் பிளாக் பண்ணவங்களாம் அவங்களாவே டெலீட் பண்ணிட்டு போயிடுறாங்க டெலிகிராமே. இந்த மாதிரி நிறையா இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. டெலிகிராம் இருக்க வரலாம் கொஞ்சம், ஏன்னா யாருன்னு தெரியாது ஆன்லைனில் பொறுத்தளவு. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையுமே என்னை பொறுத்தளவு நிறையா இதை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் வந்து கேட்டாலும் சரி, நிறையா ஸ்கேமர் இருக்காங்க, நிறையா நீங்கள் பார்த்துங்க. இன்னும் ஏன்னா நிறையா நம்ம சொல்லலான்னு இருக்கேன், ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய தலைவலியாக இருக்குது. எனக்கே சம்டைம் வந்து டெலிட் பண்ணிட்டு கூட போடலாமா அப்படின்னு தோணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸ்கேமர் தான் அதிகமாகிட்டாங்க.